இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு, நீதிமான் மேல் தேவ தயவு. காட்ஸ் ஃபேவர் இஸ் அப்பான் த ரைச்சியஸ். வசனம் சங்கீதம் 5:12. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். இந்த தாவீதின் சங்கீதம் பாருங்க, அவர் கடுமையான எதிர்ப்புகள் மத்தியில், எதிரிகள் மத்தியில் பாருங்க, இவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். சொல்றாருப்பாங்க, கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது மட்டும் இல்லை, அவனை பாதுகாக்கிறவும் கூட. காருண்யம் என்பது ஒரு தயவு பாருங்க, கேடகம்னா ஒரு பாதுகாப்பு போல அவனை சூழ்ந்து கொள்ளுவதாகும். வேதத்தில் ஒரு நீதிமான் மேலே தேவ தயவு எப்படியாக இருந்தது என்று நம்ம பார்க்கலாம். யோசேப்பை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரன் நிமித்தம் பாருங்க விற்கப்படுகிறார். இந்த எகிப்துக்கு கொண்டு வரப்படுகிறார். அவனுடைய பிரதானியாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை பாருங்க இஸ்மவேலிடத்துக்கு விலைக்கு வாங்குறாங்க. ஆதியாகமும் 39:2. கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் யோசேப்போட இருந்தார். இதான் முதலாவது பாருங்க. ஒரு மனிதன் மேலே தேவ தயவு இருக்கும் பொழுது பாருங்க, கர்த்தர் அவனோடு இருப்பார், அவன் வெற்றி பெற்ற மனிதனாய் இருப்பான். இரண்டாவதாக ஆதியாகமும் 39:3. கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. அப்போ ஒரு மனிதன் மேலே தேவ தயவு இருக்கும் பொழுது அவன் எந்த இடத்துல இருக்கிறானோ அங்கே சுற்றி இருக்கிற கண்களில் தெரியும் பாருங்க, இவன் தேவ தயவு பெற்றவன், இவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எந்த வேலை செய்தாலும் அது சக்ஸஸாக நிறைவேறும். நீங்கள் என்ன படித்தாலும் அது கர்த்தர் அதை வெற்றியாக மாற்ற பண்ணுவார். என்ன பிஸ்னஸை நீங்கள் ஆரம்பித்தாலும் அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகும். அப்போது ஒரு மனிதனோட தேவ தயவு இருக்கும் பொழுது பாருங்க, அவன் எது செய்தாலும் அது வாய்க்க பண்ணுவார். மூன்றாவதாக ஆதியாகமும் 39:4. யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அப்போது மூன்றாவதாக ஒரு மனுஷனுக்கு தேவ தயவு இருக்கும் பொழுது அவன் ஒரு அடிமைத்தனத்தில் இருக்க மாட்டான் பாருங்க, அவன் ஆளுகிறவனாய் கர்த்தர் மாற்றுவார். அப்போ பாருங்க, எல்லாவற்றையும் அவன் கையில் ஒப்புவிப்பார். எல்லாவற்றையும் என்பது ஆசீர்வாதம், பொறுப்பு இல்லையா? பிறருக்கு அந்த மனிதன் மேலே நம்பிக்கை உண்டாகும். அந்த அளவுக்கு தேவன் அவனை உயர்த்துவார். நான்காவதாக ஆதியாகமும் 39:5. கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். அப்போது ஒரு மனுஷன் மேலே தேவ தயவு இருக்கும் பொழுது அவன் எங்கே இருந்தாலும் அந்த இடம் ஆசீர்வதிக்கப்படும். ஒருவேளை நீங்கள் ஒரு கம்பெனி இழுத்து மூடுற கம்பெனியில் நீங்கள் வேலை செய்யலாம், ஆனால் நீங்கள் அந்த இடத்துல வேலை செய்கிறதுனால உங்கள் மேலே அந்த தயவு இருக்கிறதுனால அந்த கம்பெனி பாருங்கள், அந்த லாஸில் போகிற கம்பெனி ப்ராஃபிட்டாக மாறும். அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம் பாருங்கள். அப்போது உங்கள் நிமித்தம் பாருங்கள், தேவன் நீங்கள் இருக்கிற இடத்தை ஆசீர்வதிப்பார், நீங்கள் செய்கிற வேலையை ஆசீர்வதிப்பார், நீங்கள் படிக்கிற காரியங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் செய்கிற தொழிலில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், செய்கிற ஊழியரில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஐந்தாவதாக அதே ஆதியாகமும் 39:5 பாருங்க, வீட்டில் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. அப்போது தேவ தயவு ஒரு மனிதன் மேலே இருக்கும் பொழுது அவன் இருக்கிற இடத்துல மட்டும் ஆசீர்வாதம் கிடையாது, அவனுக்கும் அவன் வீட்டுக்கும் அவன் எங்கே போனாலும் பாருங்கள், அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலுமே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். எனக்கு இந்த வேதத்திலே ரொம்ப பிடிச்சமான கேரக்டர் இந்த யோசேப்பு தான். அவனுடைய கடந்து வந்த பாதைகள்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப கடினமான பாதைகள், கஷ்டமான பாதைகள், வேதனை நிறைந்தது. அவன் தப்பே செய்யலை, ஆனால் அவன் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சான் பாருங்க. ஆனால் கர்த்தர் அவன் மேலே ஒரு தயவு வைத்தார் பாருங்க. அந்த தயவு அவன் வாழ்க்கையில் வெற்றியை சிறக்க வைத்தது. எந்தெந்த மனிதர்கள் அவனை அற்பமாய் அவமானப்படுத்தி அவனை நடத்தினாங்களோ அதே மனிதர்களை கர்த்தர் திரும்பி வர பண்ணுகிறார் இவன்கிட்ட பாருங்க. இதுதான் தேவனுடைய தயவு. இந்த யோசேப்பு அவருடைய கடினமான பாதைகளில் பார்த்தீங்கன்னா இந்த தேவனை விட்டு அவர் விலகவே இல்லை, தேவனோடு இருந்தார் பாருங்க. அதனால தான் தேவ தயவு அவர் பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் யோசேப்பு போல் நீங்கள் ஏமாற்றப்பட்டீங்களா?
மனிதர்கள் உங்களை அற்பமாக எண்ணுகிறார்களா? நீங்கள் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை அவங்க தடை பண்ணுகிறார்களா? எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் மட்டும் போதும், அந்த உறவில் இருந்தால் போதும். தேவனுடைய தயவு உங்கள் மேலே வந்துச்சுன்னா எந்த மனுஷனும் சரி, எந்த பிசாசுமே அந்த தயவை நிப்பாட்டவே முடியாது, அந்த ஆசீர்வாதத்தை நிப்பாட்டவே முடியாது. ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் நாங்கள் தியானித்தது போல நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் எங்களை சூழ்ந்து கொள்ளுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் நாங்கள் நீதிமான் ஆண்டவரே. அப்பா, எங்களை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே, அப்பா உம்முடைய தயவுனால பாதுகாத்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்துகிறதுக்கு நீர் போதுமானவராக இருக்கீங்க. எப்படி யோசேப்போடு நீங்கள் இருந்து அவருடைய வாழ்க்கையில் வெற்றி சிறக்க பண்ணினீரோ அதே மாதிரி எங்கள் வாழ்க்கையிலும் நீர் செய்ய வல்லவராக இருக்கிறீங்கப்பா. நீர் எங்களோடு இருந்து எங்களை காரிய சித்தி உள்ளவர்களாக்கி ஆண்டவரே, எங்களோடு இருந்து ஆண்டவரே, நாங்கள் எது செய்தாலும் அதை வாய்க்க பண்ணுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு உண்டானவைகளை எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் தங்கியிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.